முத்து அரசு சட்டங்களிலிருந்து 5ஆம் ஆண்டு மாணவர் பேசுகிறேன். எங்களோட இதோட போராட்டத்தோட முன்னோக்கு என்ன கேட்டால் வழக்கறிஞர் ஆகிய அனைவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் என்று ஒன்று போடப்பட்டிருக்கிறது. ஆர்டிகல் 34 பிரிவின் கீழ் 4 சொல்லப்பட்டிருக்குது. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்கறிஞர்கள் கோர்ட்டுக்குள்ளே எதிர்த்து பேசக்கூடாது, அப்படி எதிர்த்து பேச சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா. அப்புறம் நாளைக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, தம்பி நீ கொஞ்சம் வெளியே நிலை, நான் வாதாடிக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி நாங்கள் சட்டமானவர், இதே நாளைக்கு நாங்கள் வெளியே போன நாங்களும் ஒரு வக்கீல், நாளைக்கு இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடும். இதனால் எங்கள் 7 வழக்கறிஞர்கள் 7 சட்டவெளி மாணவர்கள் ஆதரவு கேட்டிருக்கோம். இந்த போராட்டம் மென்மேலும் வளர்ந்து போயிட்டே இருக்கோம். உரிமைக்காக உயிரையும் விட தயாராக சட்டவெளி மாணவர்கள். வினோத்குமார் அரசு சட்டக்கல்லூரி இன்னைக்கு வழக்கறிஞர் புதிய சட்ட விதிகளை திருத்தம் தெரிவிச்சு அனைத்து மாணவர் சார்பாக இன்னைக்கு சாலை மறியல் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வழக்கறிஞரோட கழுத்தை நெரிக்கிற வகையில கவுல் புதிய சட்டமுறை கொண்டு வந்துருக்காங்க. ஏன் அப்படி சட்டத்தை கொண்டு வந்துருக்காங்கன்னா இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் மட்டும்தான் வழக்கறிஞர் நீதிக்காகவும் ஈழ விடுதலைக்காகவும் முல்லை பெரியார் பிரச்சனைக்காக போராட்டிருக்காங்க. அப்ப இந்த வழக்கறிஞர் எந்த வகையில் ஒடுக்குன்னு சொல்லி புது வகையான சட்டத்தை இந்த அரசு கொண்டு வந்திருக்கு. அது எந்த வகையிலும் வழக்கறிஞர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு சொல்லி 45க்கு மேற்பட்ட நாட்கள் வழக்கறிஞர் போராட்டுகிறாங்க. அந்த வழக்கறிஞர் போராட்டத்தை ஆதரிச்சு எஸ்கே கவுலை கண்டிச்சோம். நாங்க தொடர்ந்து போராட்டத்தை இனிமேல் வழிவகுப்போம். அனைத்து கிட்டத்தட்ட 7 சட்டக்கல்லூரி மாணவர்களையும் ஒன்று திரட்டி எங்கள் போராட்டத்தை கொண்டு போய் சேர்த்து அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது. இந்த ஊடகங்களின் மூலம் மக்களுக்கு நாங்கள் ஒன்று தெரிவித்துக் கொள்கிறோம். இது வழக்கறிஞர் பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். எல்லா வழக்கறிஞர்களும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த கருப்பு சட்டத்தை தூக்கி எரிமறை எங்கள் போராட்டம் ஓயாது என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் அடுத்த கட்டமாக 7 சட்டக்கல்லூரி மாணவர்களை ஒன்று திரட்டி ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை வழிவகுப்போம் என்று கேட்டுக்கொள்கிறோம்.